ஜனனிய பழிவாங்கறதுக்காக இந்த ராவணன் பண்ண கேவலமான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இந்த ராவணனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆதி குணசேகரன கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கமே. ஆனா அத பண்றத விட்டுட்டு தேவையில்லாம சும்மா இருக்கிறவள புடிச்சு சீண்டி விட்டு அவள பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஜனனிக்கும் ராவணனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மதம் கூட கிடையாது. சும்மா அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது. ராவணன் மேல சந்தேகம் வந்ததுனால மட்டும் தான் இந்த மாரியெல்லாம் நடக்குதே தவிர, ஆதி குணசேகர கொலை பண்ணணும்னு நெனச்சிருக்கான்னா, அந்த ராவணன் எப்பயோ இந்த கதைய முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா, அதுவும் பண்ணாம வீட்டுக்குள்ள நல்லவ மாரி நடிச்சு, எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கி, ஜனனிய சக்தி 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு ஒதுக்கி வச்சு, இந்த மாரி பல பிரச்சனைகள் இந்த ராவணனால நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்த நம்ம ஜனனிக்கு கெட்ட பேர் வந்தது தான் மிச்சம். அந்த ஒரு பேர கூட ராவணன் தட்டிட்டு போயிட்டான். ஆனா, ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷினி மிரட்டல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா, தர்ஷினி தேவையில்லாம என்னமோ ஜனனிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு அவளே லூஸ் மாரி நெனச்சுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் இதுக்கு மேல ஜனனிய உயிரோட விடக்கூடாது. அவள எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மண் கிட்ட சொன்னதுனால சரி தம்பி நீங்க சொல்ற மாரி நம்ம பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரவுடி பசங்க கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, சொல்லியும் வச்சுர்றாங்க. இந்த மாதிரி ஆ ஜனனி அப்படிங்கிற இந்த பொண்ண தான் நம்ம கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வச்சுர்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி ஜனனி கிட்ட "நான் பார்த்த வீட்ட நீ பார்க்கணும்ல ஜனனி. நீ வர்றேன்னு சொன்னேல்ல, நம்ம போவோமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா சக்தி, கண்டிப்பா நான் பார்க்கணும். எப்படி இருக்கு? என்ன ஏது? அத்தைக்கு அது செட் ஆகுமா?" அப்படிங்கிறத ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மத்த விஷயங்கள பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுக்குறாங்க. ஸோ, இதனால ஜனனி, சக்தி 2 பேருமே வீட்ட பார்க்க போறதா பேசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ, கீழ தான் ராவணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே வெளில போம்போது உடனே நம்ம கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தேவையில்லாம எப்பயும் போல வழக்கம் போல பிரச்சனை பண்ணுவான் இல்லையா? ஸோ அந்த மாரி பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேரும் எங்க போறாங்க, என்ன ஏதுன்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்க 2 பேரும் வீடு பார்க்க தான் போறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, ராவணனுக்கு இதுதான் சரியான நேரம் இந்த ஜனனிய கொலை பண்றதுக்கு. ஸோ வெளியில போனவங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. அப்படி வந்தா பொணமா மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற மாரி நம்ம ராவணன் முடிவெடுக்கிறாரு. இதனால எல்லார் முன்னாடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, அப்படியே ரகசியமா கீழ மொபைல் ஃபோன வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சக்தி, ஜனனி 2 பேருமே வெளியில வரப்போறதா லக்ஷ்மணுக்கு மெசேஜ் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, உடனே அவங்க 2 பேரும் வெளியில போனோனே, "ஒரு முக்கியமான கால் சார். நான் பேசிட்டு மட்டும் வந்துர்றேன்" அப்படின்னு வெளியில வந்தவன், ஸோ உடனே இந்த லக்ஷ்மணுக்கு ஃபோன் பண்ணி, "லக்ஷ்மண், ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஜனனிய முடிக்க போறோம் அப்படின்னு, அதுக்கான டைம் வந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தம்பி, என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஆமா லக்ஷ்மண். ஜனனி, சக்தி 2 பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா, கார்ல வெளியில போறாங்க. அவங்க எந்த ரூட்ல போறாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க அவங்கள ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கார் நம்பர் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர நீங்க ட்ராக் பண்ணி எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட்டான டைமிங்ல லாரி வச்சு மொத்தமா அடிச்சு தூக்கிருங்க. நீங்க பண்ற அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஜனனி உயிர் பொழைக்கவே கூடாது. சக்தியும் செத்தா கூட சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ, இதனால அத கேட்ட லக்ஷ்மணும் "சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நான் ஆட்கள் கிட்ட உடனே தகவல் சொல்லி அவங்கள கொல்ற முயற்சி பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "லக்ஷ்மண், இங்க பாருங்க, இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சீரியஸா நீங்க பண்ணணும். ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது. இப்ப வெளில போன அந்த ஜனனி திரும்பி இந்த வீட்டுக்குள்ள உயிரோட வரவே கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "புரியுது தம்பி நீங்க சொல்றது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நடந்துரும். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணும் ஃபோன வச்சுர்றாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விசாலாட்சிக்கு வீட்ல ஒரு சில விஷயங்கள் தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. என்ன இது காலையிலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கே! இவங்க 2 பேரும் வேற வெளியில போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இப்படி அபசகுனமா நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கே! ஒரு வேளை வெளியில போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம விசாலாட்சி ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி 3 பேருமே வர்றாங்க. "என்ன அத்தை, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்போ என்னடி, எதுக்காகடி இப்போ என்கிட்ட பேச வர்றீங்க? உங்ககிட்ட எதுவுமே நான் பேச விரும்பல" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, ஜனனி, சக்தி 2 பேருமே வெளியில போயிருக்காங்க. ஆனா நீங்க இங்க இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு என்னமோ சரியா தோணல. என்ன ஏது அப்படிங்கிறத எங்ககிட்ட வாய தொறந்து சொன்னா தான் என்ன, உங்களுக்கு என்ன குறைஞ்சிறவா போகுது?" அப்படின்னு ரேணுகா கேட்குறாங்க. "இங்க பாருங்கடி, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா,
எனக்கு இப்போ வந்து நடக்கிற விஷயம் எதுவுமே சரியா தோணல. அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த மாரி அபசகுனமா எனக்கு நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு மனசுக்குள்ள. படபடப்பா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! அத்தை எதுக்கு இப்படிலாம் நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது, இல்லடி எனக்கு என்னமோ வந்து ரொம்ப பயமா இருக்கு. நான் உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணி 2 பேரையுமே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என் ஃபோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேடுறாங்க. ஸோ ஃபோன் வந்து கீழ தான் இருக்கும் போல இருக்கு. "இருங்க அத்த நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு நந்தினி வந்து போறாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நானே கீழ போணும். கீழ போயிட்டு நான் எடுத்துட்டு நான் அவங்கள வர சொல்றேன்" அப்படிங்கிற மாரி பேசிட்டு, ஸோ அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி 3 பேருமே வந்து, "என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜனனி, சக்தி 2 பேருக்குமே எதுவும் ஆயிறக்கூடாதுக்கா. எனக்கு என்னமோ இவங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது விடு. அதான் அவங்க போய் பேசிட்டு உடனே கால் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுவும் பண்ணாத வா நம்ம கீழ போலாம் அப்படின்னு 3 பேருமே கிளம்பி வந்து கீழ போயிர்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி வந்து தன்னோட ஃபோன வந்து தேடுறாங்க. ஃபோன தேடி நம்ம சக்திக்கு வந்து கால் பண்றாங்க. "சக்தி எங்கப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நாங்க தான் சொல்லிட்டு தானே போனோம். இப்ப தானே நம்ம வெளியில வந்தோம். வீடு பார்க்க போறோம்ன்னு. அதுக்குள்ள என்னம்மா கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா சக்தி, நீங்க 2 பேரும் வீடு இன்னொரு நாள் பார்க்க போங்க. இப்ப கிளம்பி வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திக்கு ஃபோன் எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குது. கரெக்ட்டா அந்த ஆக்சிடென்ட் வந்து நடக்க போகுதா இல்லையா? சக்திய வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் கொல்ல போறானா இல்லையா? அப்படிங்கிறது அடுத்தடுத்து ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டா இருக்க போகுது. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.